ஏய் பயப்படாத பயப்படாத, அழாத. அழுதா அவனுக்கு பிடிக்காது. ப்ளீஸ் சொன்னா கேளு. நீங்களாம் இதுக்குள்ள இவ்வளவு நாளா இருக்கீங்க? எங்களுக்கு நாள் கணக்கெல்லாம் மறந்தே போச்சு. நாங்கெல்லாம் ரொம்ப மாசமா இங்கே தான் இருக்கோம். இதுக்குள்ளேயா? மாசக்கணக்காவா? வருஷக்கணக்காக இருக்கும். எப்படி கணக்கு வச்சுக்க முடியும்? நான்லாம் சூரியனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் கடைசியாக எப்போ நிமிர்ந்து நின்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. உங்களால குட்டி கூட்ட பிடிச்சு வச்சு என்னதான் பண்றா? வேற என்ன, நம்மளை மாதிரி பொண்ணுங்களை கடத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை பண்ணி கொல்லுவான். நான் வந்ததுக்கப்புறம் நிறைய பேரை கொண்டுட்டான். அப்ப நம்மளால கண்டிப்பா கொன்னுடுவானா? இங்க இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா? Let's start. வேற்றுமையே தங்களுக்குள் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த நண்பர்கள் லட்சிய பயணம் மேற்கொள்ள முடிவு செய்தனர். ஆனால் அவரவர்க்குள் மறைத்து வைத்திருந்த ரகசியங்களே அவர்களின் லட்சியத்தை அடைய தடையாக இருந்தது. இதை உணர்ந்தவர்கள் தங்கள் வேற்றுமையை மறந்து ரகசியங்களை துறந்து இலக்கை நோக்கி பயணித்தனர். கைஸ், ஏன் எல்லாரும் சைலண்டாக இருக்கீங்க? உங்ககிட்ட ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கா என்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். அது பெரிய சீக்ரெட்லாம் இல்லை. அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு சரியான டைம் அமையலை. 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் என் ஹரணியை முதல் தடவையாக பார்த்தேன். அவளை பார்த்ததுமே மொத்த லைஃப்பும் அவள் கண்ணில் தெரிஞ்சுது. எனக்குள்ளே இருந்த மியூசிக்கை முதல்ல அவள் தான் பார்த்தா. நான் மியூசிஷியன் ஆகணும்னு அவள் தான் அதிகமாக ஆசைப்பட்டான். இட் வாஸ் லைக் அ ட்ரீம், ஜஸ்ட் டூ சரியல் டு பிலீவ். எல்லா கனவும் ஒரு நாள் கலையும். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிய வந்துச்சு. ஒன்று தான் என்கிட்ட அவள் எதிர்பார்த்தா. அது சாகும்போது என் மனைவியாக தான் சாகணும்னு. அதை நான் நிறைவேற்றிட்டா எங்கே அவள் என்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயத்தில் ஒவ்வொரு நாளாக தள்ளிட்டே வந்தேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் ஹர் டு லிவ் ஒன் மோர் டே வித் மீ. அவள் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே அவள் என்னை விட்டுட்டு போயிட்டான். ஆனால் நான் அவளை என் மனைவி ஆக்கிட்டு தான் அனுப்பி வச்சேன். இப்போ அவளோட மூச்சு தான் எனக்குள்ள இசையாக இருக்கு. It's the only reason I'm still alive. இந்த மியூசிக் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன் ஹரிணி உன் கூட தான் இருப்பா. Your love is something eternal. I know the pain of losing someone. இது வரைக்கும் நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் ஷேர் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. என் லைஃப்பில் எல்லாமே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் எல்லாமே தலைக்கீழாக மாறிடுச்சு. என் லைஃபோட இரண்டு பக்கத்தை பார்க்க ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. யாரும் பார்க்காத உலகத்தை ட்ரக்ஸ் எனக்கு காட்டுச்சு. எங்கள் உலகமே வேற. ஒரு நாள் ட்ரக் ஓவர் டோசேஜ் ஆகி என் ஃப்ரெண்ட் எங்களை விட்டு போயிட்டான். தட் வாஸ் மை பிரேக்கிங் பாயிண்ட். அப்போ ஆரம்பிச்சதான் இந்த ட்ராவலிங். லைஃப்பில் அதுக்கப்புறம் நடந்த ஒரு நல்ல விஷயம்னா அது நீங்கள் தான். சாரி ப்ரோ, ரியலி சாரி டு ஹியர் தட். தட்ஸ் ஓகே. அடுத்தது போகலாம். Samira, you have anything to say? I think
அவளுக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு அனாதை. ஆனால் அது விதி முடிவு பண்ணதில்லை. நான் குழந்தையா இருக்கும்போதே எங்கள் அப்பா இழந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் தான். ஃபினான்ஷியலாக எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் அப்பாவோட இழப்பு எங்கள் அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுச்சு. I saw her transcend from the happiest mother to the darkest woman. She was suffering from intense schizophrenic depression. அம்மா, அவங்க பார்த்த உலகமே வேற. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு டாக்டர் 2 சாய்ஸ் தான் கொடுத்தாங்க. அவங்க உருவாக்குன நரகத்திலே அவங்கள வாழ விடணும், இல்லைன்னா சாவுங்கிற விமோச்சனத்தை கொடுக்கணும். என்ன நடந்தாலும் அவங்கள என் கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் முடியல. அவங்க படுற கஷ்டத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது மரணம் மட்டும்தான் நான் அவங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம்னு முடிவு பண்ணேன். You have to let it go, Samira. Guys, this book is not an accident. நான் தான் அங்கே வச்சேன். பைத்தியமாடி நீ? இன்னைக்கு ஜீவிகா இல்லைன்னா அது காரணம் நீதான். என்ன சென்ஸ்ல இதெல்லாம் பண்ண? தெரிஞ்சுதான் பண்ணியா? என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? உங்க அம்மாவை சாவடிச்ச மாதிரி எங்க சாவடிங்கன்னு முடிவு பண்ணிட்டியா? நிறுத்து. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. சத்தியமா இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு நான் பண்ணல. அப்படியே உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் வேணா போயிடுறேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ போறேன்னு வேற சொல்றியா? இந்த புக்கு உனக்கு எங்கேருந்து கிடச்சிது? என் நாவல் இன்ஸ்பிரேஷனுக்காக ஒரு நாள் லைப்ரரி போயிருந்தேன். அப்போ தான் இந்த புக் அங்கே பார்த்தேன். கடைசியாக இந்த புக்கை படித்தவர் அடுத்து படிக்க போகிறவங்களுக்கு சின்னதாக நோட்ஸ் விட்டுருந்தாரு. இறந்த காலத்தை கொண்டு இந்த உலகத்தோட எதிர்காலத்தை கணிக்க ஒரு மகான் இந்த புக்கை உருவாக்கியிருந்தார். அதுக்கப்புறம் பல மன்னர்கள், பல எழுத்தாளர்கள்னு இந்த புக் பல பேர் கை மாறிச்சு. அழியிற நிலைமையில இருக்கிற இந்த புக்கை இப்போ இருக்கிற தமிழில் மாற்றி புதுப்பிச்சார். இதை அழிக்கணும்னு நினச்சவங்க கிட்ட இருந்து காப்பாற்றி இந்த புக்கை இந்த லைப்ரரியில் மறைச்சி வச்சாங்க. ஸோ இட்ஸ் ஆல் ஜஸ்ட் கியூரியாசிட்டி, ரைட்? இதை நீ முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஃப்ரெண்டா நினைச்சிருந்தா சொல்லிருப்பாளே ப்ரோ. இதை நீ அப்பவே சொல்லியிருந்தாலும் கண்டிப்பா விளையாடிருப்போம். அப்படின்னா அவ பண்ணது கரெக்ட்ன்றீங்களா? இந்த புக்கு நமக்கு கிடைச்சிருந்தா நம்மளும் இதே தான் பண்ணியிருப்போம். என் தப்பு தான். நான் சொல்லாமல் பண்ணியிருக்க கூடாது. என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்க நீங்கள் தான். ஐம் சாரி. இப்போ என்ன பண்ணலாம்? யாராவது இருக்கீங்களா? அவங்களோட பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸ்டாப். ரொம்ப அழகா இருக்குல்ல? இதை பொறுத்தவரை உனக்கு எனக்கு எந்த வித்தியாசம் இல்லை ஜீவிகா. என்கிட்ட ஏதோ நல்லது இருக்கிறதுனால தானே இது என்னை தேடி வந்திருக்கு. எனக்குள்ளேயும் நல்லது இருக்கிற மாதிரி உனக்குள்ளேயும் கண்டிப்பா ஏதோ ஒரு கெட்டது இருக்கும். இந்த உலகத்துல கெட்டவனா யாரும் பிறக்கிறதும் இல்லை, நல்லவனா யாரும் சாகிறதும் இல்லை, இன்க்ளூடிங் யூ.
ஒரே குழப்பமா இருக்கா? யூ ஆர் அ டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் ரைட்? பிறந்ததுலேருந்தே ரொம்ப சொகுசாக வாழ்ந்திருப்ப. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச ஆப்பிள் மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே பார்க்காம வாழ்ந்தவங்க எல்லாருமே நல்லவங்க தான் ஜீவிகா. நான் பார்த்த விஷயத்தை நீ பார்த்துருந்தா இப்படி இருந்திருப்பியா? ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் ரைட்? ஃபைன், லெட்ஸ் மேக் இட் ரியல். உன்னை மாதிரி மென்டலாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவங்களுக்காக பண்ணுறியா இல்லை உனக்காக பண்ணுறியா? They don't need your fucking help, Jivika. I'm going to show the world that the purest of soul can commit the darkest of crimes. இந்த நிமிஷம் ஒன்று 2 லட்சம் கண்கள் பார்த்துட்டு இருக்கு. There are many eyes here. You're an instant hit, Jivika. உன்னை சுற்றி எவ்வளோ டார்க்னஸ் இருக்குன்னு உனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. இல்லை, நான் உன்னை நம்ப மாட்டேன். யார் பார்க்குறா? என்ன சொல்ற? உன்னை மாதிரி வேற யாரும் இருக்க முடியாது. Have you ever heard about the deep dark web? மனிதனோட ஆழமான அசிங்கமான ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கான களம்தான் டார்க் வெப். நீங்க பார்க்காத இன்டர்நெட்டோட இன்னொரு முகம், கற்பனைக்கு எட்டாத கொடூரங்கள் நடக்கும் இடம். உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா நீ யூஸ் பண்ற ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரி தான். ஆனா இங்க பார்க்கறதெல்லாம் லைவ் மர்டர், ரேப், சைல்ட் அபியூஸ். இது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் வெப்பன் டீலிங்ஸ், ட்ரக் மாஃபியா, ஹியூமன் டிராஃபிக்கிங், இது மாதிரி எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரே பிளாட்ஃபார்ம் இதுதான். நான் உன்னை எங்கே கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன்? நீ கையில் வச்சிட்டு இருக்கிறியே, அதான் என் கண்ணு. I've been watching you for a while now, ஜீவிகா. கூடிய சீக்கிரமே இந்த உலகமே மாறப்போகுது. நீ செய்கிற சின்ன சின்ன நல்லதுனால உலகத்தை மாற்றிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறியா? இல்லை, நாளுக்கு நாள் மக்களோட மனசில் இருக்கிற அழுக்கு, அடக்கி வச்சிருக்கிற ஆசைகள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை எல்லாம் ராட்சசனா மாத்திட்டு இருக்கு. நீ இனிமே பார்க்க போற இந்த உலகமே வேற, ஜீவிகா. இட்ஸ் டைம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். கிபி 9ஆம் நூற்றாண்டில் சிற்றரசாக இருந்த விஜயாலய சோழன் தஞ்சையை வசமாக்கிட வரகுண பாண்டியனோடு போரிட நேரிட்டது. 4ஆம் நாள் போரின் முடிவில் படைகள் பெரும் பின்னடைவை சந்தித்ததால் விஜயாலய சோழனுக்கு உதவ பெரும் படை ஒன்று போர் நடந்த தென் திசையை நோக்கி விரைந்தது. ஐ திங்க் we have a direction. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், இதை நம்பி இப்போ நம்ம டிராவல் பண்ண போகிறோம். சீரியஸாக நம்பிக்கை இல்லைனா டோன்ட் டூ திஸ். அட்லீஸ்ட் எங்கள் நம்பிக்கையை கெடுக்காத. சதர்ன் டைரெக்ஷனில் போகணும். ஈசிஆரில் ஸ்டார்ட் பண்ணலாம். இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்ட வேலையின் ரகசியம் சொல்வார் யார்? உண்மைக்கும் பொய்மைக்கும் இடைப்பட்ட லீலையின் அதிசயம் கண்டோர் யார்? எங்கோ தொடங்கி எதிலோ முடியும் ஜனனம் மரணம் தானோ? புரியா பொருளை புரிய துடிக்கும் முயற்சி என்பது வீணோ? போர்க்களத்தை அடைவதற்கு களத்தில் கிடந்த பிணங்களை கொத்தி தின்ன செல்லும் கழுகுகளை திசை காட்டியானது. கழுகுகளே இலைப்பாரினாலும் வீரர் படை உறுதியோடு களத்தினை நோக்கி முன்னேறியது. திரியும் பால்வெளியில் நீயும் நானும் துகளடா. சற்று நீயும் காது கொடுத்தால் பிரபஞ்சம் பேசும் மானிடா. அண்டமெல்லாம் மாட்டி படைக்கும் பஞ்சராட்சரம் பாரடா. எண்ணிய கருமங்கள் உனக்கே நடக்கும் காரணா. விதியை வெல்ல மதியை கசக்கும் மந்தி கூட்டம் நாமடா. மந்திரம் கொண்டு எந்திரம் செய்யும் மதீனரானோ கேளடா. இன்னும் எவ்வளோ நேரம் தான் நம்ம இப்படியே போயிட்டு இருக்குது? நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. சுத்தமாக நம்பிக்கையே இல்லை எனக்கு இது மேலே. நீ ஏன் திரும்ப திரும்ப நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற? பட் கைஸ், பிலீவ் மீ, மேஜிக் டஸ் ஹேப்பன். என் மைண்டு ஃபுல்லாக இப்போ ஜீவிகா எங்கே இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த யோசனையாக இருக்கு. கைஸ், சண்டை போடாதீங்க. நமக்குள்ள சண்டை போட்டா அப்புறம் எதுவும் நடக்காது. நீ கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பார்த்தியா? இதில் ஏதாவது ஒரு க்ளூ யூஸாக இருக்கா? உனக்கு இது மேலே நம்பிக்கை இல்லாதனால தான் ஒன்றுமே நடக்கல.
நம்ம எல்லாருமே முழுசா ஒரு விஷயத்தை நம்பணும், அப்பதான் நடக்கும். பயந்தப்போ கெட்டது எல்லாமே நடந்துச்சு. அதே மாதிரி தான் நல்லதும் நடக்கும்னு நம்பு ப்ரோ. கழுகு இந்த கார்ல பாருங்க, கழுகு. அந்த காரை பாரு, எங்கடா? க்ளூல கூட வந்துச்சு. அது ஸ்டிக்கரை பாருங்க ப்ரோ. போ ஃபாலோ. நிஷாந்த் follow us. Faster மச்சான், faster. Speed up போ. பிறந்த எதுவும் இங்கே மேலும் கீழும் போய் வரும் Guys, கர்ம க்ளூ தான் நினைக்கிறேன். Just go for it, just go for it. காலம் பார்த்துனை சேர்ந்திடும் நீ உதைகின்ற Faster டா, faster. Don't lose him. Speed up போடா. உன்னை காட்டிடும் Hey! 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 நான் என்னடா ஆச்சு? இது இப்படி தான் அடிக்கடி பிரச்சனை குத்துனே இருக்கான். நீ கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹே, என்னாச்சு? அவருக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? கழுகே பறப்பதை நிறுத்தி இலை பாரினாலும் வீரர்கள் உறுதியுடன் போர்க்களத்தை நோக்கி முன்னேறினர். ஏதோ சீக்ரெட் கூட நம்பர்ல அமைச்சிருக்காங்க போல இருக்கு. நம்பர்ஸ் எல்லாம் மறந்துட போது. சமீரா, போட்டோஸ் எடுத்துக்கோ, வழியில் Yeah, டிஸ்கஸ் okay. பண்ணிக்கலாம். ப்ரோ, வண்டியில் பெட்ரோல் வேற கம்மியாக இருக்குது. போகும்போது பெட்ரோல் போட்டுக்கலாம். ஹே, ஜஸ்ட் கோ பேக். திருப்பி போடு. கைஸ், வண்டி ஸ்பீடோமீட்டர்ல இருக்கிற நம்பரும் க்ளூல இருக்கிற நம்பரும் எக்ஸாக்ட்லி சேம் மேட்ச் ஆகுது. யா, ஆமால, 5 நம்பர் சிங்க் ஆகுது. 6வது நம்பர் வந்து அடுத்த கிலோமீட்டர்ல சிங்க் ஆயிடும். செம்ம. அப்போ மீதி 5 நம்பர் 13628 13628 13628. Where is 13628? கைஸ், அந்த மைல்ஸ்டோன்ல நம்பர் இஸ் 137. அப்படினா அடுத்த கிலோமீட்டர்ல the number will be 136. Yes! Yes! Okay, go. போடா. திஷன் கிட்ட சொல்லிட்டா? போ. மைல்ஸ்டோன் தாண்டி போலாம். Then we'll tell him. Go, 136. நிறுத்து. வண்டி எடுத்து. எல்லா நம்பரும் சிங்க் ஆயிருக்கு. அந்த க்ளூல இந்த நம்பரும் அந்த ஸ்பீடோமீட்டர் இந்த நம்பர் எல்லாம் சமீரா, ஒண்ணா இருக்கு. சீரியஸா Mobile சிங்க் பாருங்க. ஆயிடுச்சா? 2 நம்பர் மட்டும் தான் கடைசி மிஸ்ஸிங். 2 நம்பர் என்ன? 28 28 28. ஆமா, இங்க ஏன் தேடுறோம்? 28 டிகிரிஸா இருக்கலாம், 28 கிலோமீட்டர்ஸா இருக்கலாம். ஹே, ஷேடோ பத்தி ஒரு க்ளூ வந்துச்சுல? முன்னிலும் நகர்வான் பின்னிலும் வருவான். Yeah. முன்னிலும் வருவான் பின்னிலும் நகர்வான். நேரம் நெருங்க உன்முன் தெரிவான் உன்னிலும் பெரிதாய். ஷேடோ இங்க இருக்கு. அக்கணம் திரும்பி எதிர் திசையை நோக்கினால் ஒரு விடை உதிக்கும். இந்த பக்கம் நேரம்னா இதான் ஆப்போசிட் டைரக்ஷன். This direction. ஹே, 28. ஓ யா, ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஐம்பூதங்களான நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. நீங்க என்ன இங்க அங்க பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, நம்பர் கிடைச்சிச்சு. ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்துட்டு ஹே, இருக்கேன். க்ளூ. ஏற்கனவே செம்ம வெயில் அடிக்கு. சுத்தமா காத்தே இல்ல. என்ன சொன்னீங்க? சுத்தமா காத்தே இல்லைன்னு சொன்னோம் ப்ரோ. காற்று, நிலம், நெருப்பு, நீர், ஆகாயம், காற்று. எனக்கு என்ன இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆகியவற்றை பிரதிபலிக்கும் சிவன் கோயில்கள் முறையே திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ஸ்ரீ காளஹஸ்தி, சிதம்பரம், திருவானைக்காவல் ஆகியவன ஒரே நேர்கோட்டில் வருமாறு கட்டப்பட்டுள்ளது. 5 கோயில், 5 சிவன் கோயில். அங்க ஒரு கோயில் தெரிந்து பார். சமீரா, ஃபோன்.
பூமியின் மையப்பகுதியான சிதம்பர நடராஜர் கோயிலில் உள்ள சிவனின் வலது பாதத்தில் இருப்பது போல் அமைந்துள்ளது. கைஸ், அந்த 5 கோயில் அதே லைன்ல எக்ஸாக்ட்டா நிக்கிறோம். வாட் ஆர் யூ சீரியஸ்? யா, க்ளூல வந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் கட்டியிருக்காங்க பாரு. சதன் சைடுல போற லைன் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது. சி அங்கே போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஃபோன். நீ சொல்கிறபடி பார்த்தாலும் நம்ம லைனோட சென்டரில் தான் இருக்கும். ஸோ எந்த டைரக்ஷனில் போகிறது? நார்த் ஆர் சவுத்? ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணது தான். லெட்ஸ் கோ சவுத். யா, லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். லெட்ஸ் கோ. ஏன் இப்படி பண்ற? விடுறாப்ல. அவ கதறதை பார்க்க முடியலல்ல. Do you really want to save her? சரி, ஓகே. அப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். எல்லாம் உன் கையில் தான் இருக்கு. ஏன் கையிலயா? புரியல. சொல்லு, நான் என்ன பண்ணணும்? அறிமுகம் இல்லாத இந்த பொண்ணோட உயிர் முக்கியமா, இல்லை ஒன்றும் தெரியாத அந்த பூனையோட உயிர் முக்கியமா? நீ தான் முடிவு பண்ண. என்ன முடிவு? சிம்பிள் ஜீவிகா. அந்த பூனைக்கு வழி தெரியாம அதோட கழுத்தை நெரிச்சு கொன்னுடு. எவ்வளோ சீக்கிரம் நீ கொல்றியோ அவ்வளோ சீக்கிரம் நீ இவளை காப்பாற்றலாம். Let's see how much pain she can endure. Stop. Stop பண்ணு. Come on, Jivika. Time is running out. It's all in your hands. Please stop பண்ணு. What are you doing? Please. Jivika, செத்துட்டு இருக்கா பாரு. Come on, ஏதாச்சும் பண்ணு. Kill it. Kill Jivika. Yes. Come on, you can do it. Yes, Jivika. Jivika. சச்சோ, இந்த பொண்ணை நீ கொன்னுட்ட. How does it feel, Jivika? Feels good, right? Welcome to the club.